ஆமாங்க. எனக்கு உங்களுக்கு எதிரி எதிரி அதிகாரம் தத்தாதி விரோதி மரியாதை இப்படி எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா சதிகாரம் அப்படின்னு தான் பாட்டு இருக்காங்க. ஆமாங்க. சதிகாரனாக வந்த தனஞ்சயன் தன்னை ஒரு களத்தில் விளையாடிப்பேன். சதிகாரம் அப்படின்னா அப்படின்னா ஒரு எதிரி அடுத்த எதிரி கொல்வதற்கு பின்தொடர்ந்தே வருவான். ஆமாங்க. அதே போல் எனக்கு எதிரியார் யாரு எதிரி? சத்ராதியாக அதிகாரனாக விழாக்கூடிய அர்ஜுனனை இன்றைய 17ஆம் நாள் இந்திரனை கொல்வதற்காக நான் இவ்வளவு கோபத்தோடு வர காரணம். மகாராஜா, எனக்கு இன்னொரு சந்தேகம். உங்க நாடு அங்க தேசம், நாடும் அங்க தேசம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டாங்க. உங்க பேரு கர்ண மகாராஜா. உங்க எதிரி அத்தனை பேரும் இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அப்ப தந்தை சூரிய பகவான் சொல்லியிருக்கு. ஆமாங்க. முதலியே கதிர்ந்தாங்க. என்னப்பா என்னுடைய குணம் எப்படின்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆமாங்க. சொல்லுகிறேன். சொல்லுங்க. மகாராஜா, எனக்கு இன்னொரு தந்தை இல்ல. தந்தையிலே பிறந்த ஆளாட்டது நீ. என்ன படுத்து வரியா இருக்கு? என்னடா? இல்ல வாரி வாரி குடும்பம் சொல்றீங்க. அது யாருக்கு எவ்வளவு எந்த நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கணக்கு கேட்கிறாயா? இல்ல தெரிஞ்சுதானே கேட்கிறேன். கேட்க வேண்டித்தான். ஆமாங்க. ராஜா இருந்தா ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி இருக்கணும்ல. ஆமா. இப்ப நீ தான் எதிர்கட்சி மாதிரி கணக்கு கேட்க வந்துட்டேன். கேட்பது நல்லதா? வாரி வாரி வடுக்கிற வல்ல நம்பினீர்களே. ஆமா. யாருக்கு யாருக்கு எப்போது எந்த நேரத்துல? எந்த நேரத்துல? ஆமா. யாருக்கு எந்த நேரத்துல சொல்லணுமா? சொன்னா நல்லா இருக்கும். பாஞ்சாய் 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 பரமா
சரிதாங்க. இந்த உலகத்திலே ஆ, வசதி படைத்தவர் ஒரு ஏழைக்கு தருகின்ற வட்டம் பட்டம். பஞ்சை. சரிங்க. பஞ்ச கோயில் ஆ, எவ்வளவு கர்வம். கடன் வாங்கும்போது வேட்டில மடிச்சு கட்டிக்கணும் அம்மா. ஆ, இப்ப பார் கடன் கொடுக்காம சேர்த்து வேட்டி பரவு மண்ணு குப்பை பெருக்குது அப்படின்னு. அதுதான் அந்த பஞ்சையுடைய கர்வம் அப்படின்னு வரும். ஆஹா. வசதி படைத்தவர் கொடுக்கின்ற பட்டம் ஏழைக்கு பஞ்சை. அப்ப யாரு பஞ்சை? ஏழை. ஏழை. ஏழை எளிய மக்கள் வந்து யாசித்தாரா? உங்களை வந்து கேட்டாங்கண்ணா. எந்த நேரம்? ஆ, எவ்வளவு நேரம் குறித்து வச்சிருக்கேன். ஓ, அதுக்குன்னு ஒரு நேரம். ஆமா. சரிங்க. முற்பகல் தானம் வழங்கு நேரம் முற்பகல். ஆ, அதிகாலை எழுந்து காலக்கடனை முடித்து கஜானா அருகிலே அமர்ந்து வரக்கூடிய பஞ்சையா விழக்கூடிய ஏழை எளிய மக்கள் வாமன் எடுத்து கொடுக்கிறேன். கொடுக்குறீங்க. அங்கதான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன். ஆமாங்க. வாரி வாரினா எவ்வளவு எவ்வளவு கொடுப்பீங்க? அதுக்கு கணக்கு இருக்கு. சரிங்க. என்ன ஆற்றில போட்டாலும் அளந்து கொண்டு பழமொழிக்கு இல்லை. ஆமாங்க. அதுபோல என கேட்ட அந்த ஏழை அவருடைய ஆயுள் வரைக்கும் வேறு யாரையும் சென்று கேட்காத அளவுக்கு கொடுக்கும் குணமாயிட்டோம் நினைக்கிறேன். அப்படிங்களா? என கேட்ட பிறகு இன்னொருவரை யாசிக்கப்படாது. ஓஹோ. அவர் ஜீவிக்க வேண்டிய பொருளை யான் தருவேன். சரிங்க. என்ன சொல்ற? அதுக்கு மேல தேவையா? நான் எது பரம்பரை வரைக்கும் போகணும்னு பார்த்தேன். ஏமாற்றி வாங்கலான்னு இல்லைங்க மகராஜ், இன்னொரு சந்தேகம். என்னப்பா? இல்ல, உங்களுடைய எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. ஆமா. தந்தையா சூரிய பகவான். ஆமாங்க. நாடு அங்கதேசம். உங்க எதிரி எதிரியோட பேர் எல்லாமே சொல்லியாச்சு. இன்னும் என்ன சந்தேகம்? உங்க தாயார் யாரும் சொல்லுவீங்களே? என் தாயுடைய நாமத்தையும் தெரிந்து கொள்ள. ஆமாங்க. சொல்லுகிறேன். சரி. தானத்தில் தானே என்ன தானே சிறந்தது? நிதானம். ஆமாங்க. அதை இழந்தா போச்சுங்க எல்லாமே. தானத்திலும் நிதானத்திலும் பொறுமையில் சார்ந்து சிறந்த கடவுளுடைய தாயார். உங்களுடைய தாயார் தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க. அது யாரும் தெரியாம பெற்ற தாயார் குந்தமாதேவி. குந்தமாதேவி உங்களுடைய தாயார். ஆமா. சரிங்க. தாய் குந்தமாதேவி என்றும் தந்தை சூரிய பகவான் என்றும் இந்த உலகத்தில் யாராவது தெரியும்? யார் யாருங்க?
நீங்க பிறந்த வரலாறு யார் யார் தெரியும் கேட்டல? ஆமாங்க. 4 பேருக்கு தெரியும். அது யாரு அந்த 4 பேர்? யாரா? யார் யாரு? உந்தி ஒன்று. உந்தி ஒன்று. தந்தையான சூரிய பகவான் 2. கண்ணபிரான் 3. அப்படி 4வது ஒரு ஆளு தெரியும். அது யாருங்க 4வது? எனக்கு தெரியும். முழுகா? எனக்கு எப்படி தெரியும்? முழுகா எப்படி? யார் சொல்லி தெரியும்? எந்த காலத்திலே தெரியும்? அது சொன்னதான் எனக்கு தெரியும். கௌரவருக்கும் பாண்டவருக்கும் யுத்தம் என ஏற்பட்டு நேரத்துல கண்ணபிரான் தூது வந்து நாடு கேட்டு துரிய நாடு ஒடுக்க மறுத்து போருக்கு கயிறம் தட்டிய பிறகு தடிவரன் கை தட்டின பிறகு அந்த நேரத்தில் கண்ணபிரான் சென்று குந்தமாதேவி அனுப்பி குந்தமாதேவியை அங்கதாசம் வந்து என் எதிரே நின்று அப்பா கர்ணா நான் தான் உன்னுடைய தாய் அப்படி என்று சொன்னவர்கள் எனக்கே தெரியும் என்னுடைய பிறப்பின் செய்தி. அப்படி எனக்கு தெரிந்த என்னுடைய பிறப்பின் செய்தியை உனக்கு பின்னால் சொல்லுகிறேன். சரிங்க. என்னங்க இது? என்னப்பா? ஒரு அரசனுக்கு 32,000 இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓர் அரசனா பிறந்தவர் கத்தி கட்டாரி ஈட்டி வாள் வேல் வில் கதை சூலம் பாலா பிண்டி இப்படி 32,000 ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சிருக்கலாம். ஆமாங்க. அதெல்லாம் விடுத்து நான் ஒரு வம்பாட்டி மாதிரி பாம்பு வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதனால நீ சிரிக்க ஆரம்பிச்சுட்ட. ஜனங்களும் சிரிக்கிறாங்க. ஆமாங்க. மக்களும் சிரிக்கிறாங்க. என்னடா ஏன் சிரிக்கிறோம்? அதான் நீ பாவத்திக்கிறீங்க அதான் சிரிக்கிறாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? என்ன வித்த காட்டி சம்பாதிக்கலாம்? இல்லைங்க நான் சொல்றேன். இது என்ன வித்த காட்டம் நான் நினைச்சேங்க. வேற என்னங்க? மகாராஜா இது எப்படிங்க உங்களாண்ட வந்தது? கண்ணபிரான் தாய் குந்தமாதேவி அனுப்பி கண்ணனிடம் வரங்கேற்று வர சொன்னது மட்டுமல்ல, வேற என்ன நடந்தது? நேராக சென்று தேவதையிடத்தை சொல்லி நடைபெறும் பாரத போரிலே உனது மகன் அர்ஜுனன் பிழைக்க வேண்டுமானால் நீ சென்று ஒரு வரம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. உடனே பிராமண வடிவோடு வர்றாரு. யாரோ வந்தார். அவனை செய்து என்ன வேணும்னு கேட்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அவர் வந்து என்னுடைய கவச குண்டலத்தை தழுவுகிறார். அப்படின்னு பாக்குறாரு. சுவாமி மார்பிலே இருக்கும் கவசம் குண்டலத்தையும் பார்வையால் கவர்ந்து பார்க்கிறேன், வேண்டுமா என்று. ஆம் என தலையை செய்தார். அறுத்து யாரா ஒட்டி பிறந்தது. அவங்க உடம்பு ஒட்டி வந்தது. கொடுத்தீங்க. வாங்கிட்டார் தேவேந்திரன். வாங்கின உடனே மனம் மாறி போச்சு. உயிரின் தானம் கொடுக்கக்கூடிய வள்ளல் இந்த மண்டலத்தில் இருக்கானா அப்படின்னு உருவம் சுயவரம் எடுத்தார். அப்பா கர்ணா, நான் தான் தேவேந்திரன். வந்தவர் யார் என்று அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் கேட்டதை கொடுத்து விட்டாயே. அதுக்கு பிரதி உபகாரமாக சக்தி வேலாயுதம் கொடுத்தார். ஆமா, அந்த சக்தி வேலாயுதம் நான் தேவசேனை மடித்தேன். அந்த ஆயுதத்தால பீமசேனனை மடித்தீங்க பாத்தீங்க. ஆமா, இந்த இதுல 17ஆம் நாள் யுத்தம் அர்ஜுனனுக்காகத்தான் இந்த பாம்பை வளர்த்து இது எப்படி என் காலத்துக்கு வந்ததுன்னு கேட்டா, ஒரு காலத்திலே கண்டவர்கள் அர்ஜுனன் காண்டாவது தவித்தார்கள். காண்டவரத்தை எரிக்கிறாங்க. ஆமா,
அதிலே இருந்த இருந்த விறகு கூட்டம், பறவை கூட்டம், பட்சி கூட்டம், நாக கூட்டம், வேட வில்லு எல்லாம் மறைந்ததாக. ஓ எல்லாம் எரிஞ்சு போகுது. ஆமா. அந்த நேரத்துல இதனுடைய தந்தை தட்சன் என்ற பாம்பு தேவலோச்சன் இருக்கு, தாய் வாசிக்கு மட்டும் இருக்கு. ஓ அம்மா பாம்பு மட்டும் இருக்கு. அடடா வரவோ தீபத்தை எரிகிறது. நாம் போனாலும் பரவாயில்லை, நமது குட்டியை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த வாசிக்கு சொல்ற குட்டியை மயிரை கம்மி கொண்டு அசுசனை கம்மி கொண்டு மேலே பறக்க தெரிவித்தது. மகாராஜா எனக்கு இன்னொரு சந்தேகங்க. என்னடா? பாம்பு என்ன பாருங்கம்மா பறக்காது. ஆனால் ஒரு நாகம் 100 வருடம் சொல்றாங்க, 1000 வருடம் சொல்றாங்க, ஏதோ ஒன்று அந்த எடுத்துக்க. சரிங்க. யாரையும் தீண்டாம இருக்குமானால், யாரும் கடிக்காம இருந்தா இறகுண்டாகும், மடக்கு கல் உண்டாகும். அந்த நேரத்திலே பறக்க சக்தி உண்டு. அந்த நேரத்தில் அது வந்தாதான் அந்த மாதிரி அது நிழல்பட்டாதான் லக்கு வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, காட்டுல கண்டுபிடிச்சாங்க. சரி, அது நமக்கு தேவையில்லை. அப்படி பறந்ததா பார்த்தா கண்டுபிறான். அத்துடா இப்படி நாகம் உனது கடைக்கு ஒரு நாகம் தப்பிச்சல்கிறது என்றார். கடை எடுத்தான், பூட்டி அடித்தான். என்னுடைய தாய் வாசகி சிரமறுபட்டது. சிரமறுந்த தாய்நாகம் இறந்தது. பாலாறுபட்ட குட்டினாக துடி துடித்து பூமியிலே விழுந்து நாடி வருகிறது. என்ன சந்தேகம்? பாம்பு என்ன பேசுமா? சரியான சந்தேகம் பேர் விட்டாங்க. உண்மையான கேள்விதான், பேசாது. ஆனா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு பாஷை உண்டு. ஆராய்ச்சி படித்த மாநிலம் நம்ம பேசும் திறமை உண்டு. இந்த ஜீவன்கள் பேசும் திறமை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு பாஷை உண்டு. அதற்கு பெயர் நயன பாஷை என்பார்கள். சகல விதமான நயன பாஷை நான் உணர்ந்திருப்பதினாலே இந்த உணர்ந்து நாகமே அர்ஜுனனுக்கு நான் தான் அப்படி நீங்க சொன்னீங்க. உடனே ஐயா என்னை எடுத்து நீங்க வளர்த்தீரானா? வளர்த்தீங்கன்னா என்னக்கா இருந்தாலும் சரி, அந்த அர்ஜுனனை நான் கொள்வேன் அப்படின்னு பாம்பு சொல்லுங்களா? ஆமா. சரிங்க. இந்த அஸ்வசேனனை அன்று முதல் இன்று வரை கூடாக பால் வார்த்து வளர்த்து வருகிறேன். அது யாருக்காக?
தெரியாது என்றாலும் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டேன். நன்றாக தெரியும். சுகமாக வாழ்ந்த வாழ்ந்தவரை கண்டு அதுவாக வரவழைத்து சகுனியை விடுத்து சூதமாடி நாடு நகரம் ரத கஜ துரக பதாதி உப்பு சட்டி வரவோடு அபகரித்து 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாச காட்டு போற்றினான். 12 காட்டிலேயும் ஓராண்டு மற்ற காட்டிலே கழித்து கண்ணனை சூதாக நாடு கழித்து தர மறுத்து கைத்தட்டினார்கள். கைத்தட்டிய பிறகு முதல் நாள் சண்டை வெற்றி, அடுத்து தோல்வி. இப்படியாக 10 நாள் யுத்தம் பீஷ்மர், 10ஆம் நாள் போரிலே மாண்டார். 11, 12, 13, 14, 15 5 நாள் யுத்தம் துரோணர் சேனாதிபதியாக இருந்து சிரித்தார். சண்டை அவர் 12ஆம் நாள் இருந்தார். 16ஆம் நாள் நேற்று எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தார். நான் சென்று அந்த பீமனுடைய பிள்ளை கட்டாந்தனை மடித்து தேவைங்களை கொடுத்த சக்தி வேலாயுதம். சரிங்க. இன்றைய தினம் 17ஆம் நாள் யுத்தம். சுடவிளக்காகில ஒரு தூண்டுகோல் வேண்டும் அல்லவா? ஆமாங்க. அதனாலே மறுபடியும் தூண்டி என்னை போருக்கு சென்று அர்ஜுனை கொல்ல சொல்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறான். இது எனக்கு நல்லாவே தெரியும். புறப்படு போகலாம். சரி வாங்க.
சொல்லி அழுவாள். உலகம் அறியும் நான் யார் என்று. அந்த நேரத்தில் என் தம்பிமார் ஆண்டவர் வருவார்கள், தமிழ் என்று அறிவார்கள், என் பிரேதத்தை அவர்களே அடக்கம் செய்வார்கள், உன்னை கைஸ்வர விட மாட்டார்கள். பாண்டவரிடத்தில் அண்டி பிடித்து கட்டி உனக்கு நான் இன்னும் என்னடே சொல்ல போகிறேன்.